புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளது. இதன் தல வரலாறு சற்று வித்தியாசமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். மாசி மாதம் என்றாலே தமிழ்நாட்டில் பல்வேறு கோவில்களில் திருவிழா மற்றும் தேரோட்டம் நடைபெறும். அந்த வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணம் மற்றும் தேரோட்டம் உலக புகழ்பெற்றது. மீனாட்சி அம்மன் கோவிலின் கொடியேற்றம் 20ஆம் தேதி தொடங்கியது. 10 நாள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் ஒரு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெறும். சிவமும் வைணவம் ஒன்று என்ற அடிப்படையில் சித்திரை மாதத்தில் மீனாட்சி சுந்தரேசர் திருக்கல்யாணம் இன்று நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த தெய்வீக திருமண விழா நடைபெறும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மதுரை மக்களின் பெண்களும் தாலி கயிற்றை புதுப்பித்துக் கொள்வார்கள். இந்த திருவிழா சக்தி தேவியின் வடிவமான மீனாட்சி மற்றும் சிவபெருமானின் வடிவமான சுந்தரேஸ்வரருடன் திருமண வைபவம் மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. விஷ்ணுவின் ஒரு வடிவமான அழகரும் கள்ளழகர் கோவில் மதுரையில் கௌரவிக்கப்படுகிறார். மேலும் அவர் மீனாட்சியின் மூத்த சகோதரராக கருதப்படுகிறார். பண்டைய புராண காலத்தின் போது மதுரையை ஆண்டு வந்த மன்னன் மலையத்துவஜன் தம்பதிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாததால் மன்னன் மலையத்துவஜன் பாண்டியன் அவரது மனைவி காஞ்சனமாலா ஆகியோர் யாகம் நடத்திய போது மீனாட்சி சிறு குழந்தையாக யாகசாலையில் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. அப்போது குழந்தை மீனாட்சி சக்தி தேவியின் அவதாரம் என்றும் சிவபெருமானை சரியான தருணத்தில் அவளை திருமணம் செய்து கொள்ள வருவார் என்றும் வானத்திலிருந்து தெய்வீக குரல் அரச தம்பதியினருக்கு தெரிவித்தது. மீனாட்சியே மன்னனுக்கு மகளாக அவதரித்தார். பிள்ளை பருவத்தில் மீனாட்சி அனைத்து வகையான கலைகளிலும் பயிற்சி பெற்றார். மேலும் அவரது தந்தைக்கு பின் பாண்டிய நாட்டின் ராணியாக முடிசூட்டப்பட்டார். தனது திறமையால் அவர் பூமியில் உள்ள மன்னர்களை தோற்கடித்தார். இறுதியாக சிவபெருமானை வெல்ல கைலாய மலைக்கு சென்ற மீனாட்சி போர்க்களத்தில் சுந்தரேஸ்வரரை நேருக்கு நேர் சந்தித்த போது அவர் மீது காதல் கொண்டார். மேலும் அவர் சிவபெருமானின் சக்தியின் அவதாரம் என்பதையும் அறிந்து கொண்டார். மீனாட்சியிடம் தக்க சமயத்தில் திருமணம் செய்து கொள்ள மதுரைக்கு வருவதாக சுந்தரேஸ்வரர் உறுதியளித்தார். உரிய நேரத்தில் சிவபெருமான் தேவர்கள், பூதகணங்கள் மற்றும் ரிஷிகளுடன் மதுரைக்கு வருகை புரிந்தார். சிவபெருமான் மீனாட்சியை மணமுடித்து பாண்டிய நாட்டை தனது மனைவி மீனாட்சியுடன் நல்ல முறையில் ஆட்சி செய்தார். இவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அனைத்து காலங்களிலும் சீராக மழை பெய்தது. பயிர்கள் செழித்து விளைந்தது. மதுரை மாநகரம் தெய்வீக தம்பதியினரால் சிறப்பாக ஆளப்பட்டதால் மதுரை மக்கள் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தனர். இதனை நினைவூட்டும் விதமாக பல ஆண்டு காலமாக மீனாட்சி சுந்தரேசர் திருக்கல்யாணம் நடத்தப்பட்டு வருகிறது. 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அழகர் கோவிலில் இருந்து மீனாட்சியின் அண்ணன் கள்ளழகர் தங்கை மீனாட்சி திருமணத்திற்கு சீர்வரிசை கொண்டு வந்ததாகவும், ஆனால் அவர் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. இத்தலத்தில் சிவபெருமான் அன்றைய மதுரையின் மன்னரான மலையத்துவஜன் பாண்டியன் வீட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டதால், அதாவது பிரம்பால் சிவபெருமானை சாத்தியதால் இத்தல இறைவனுக்கு சாத்தப்பர் என்ற திருப்பெயரும் உள்ளது. மதுரைக்கு நேரில் சென்று இறைவன் இறைவியின் திருமணத்தை கண்டு கொள்ளுங்கள். முடியாதவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக தரிசனம் செய்து அம்மன் அருளை பெறுங்கள். ஹரஹர பார்வதி பதியே, சங்கர மகாதேவா, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி.